வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் சிக்கன் சாப்பிட்றவங்க கூட ஒதுக்குற ஒரு விஷயம் என்னென்னா சிக்கனோட கால். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ரோட்டு கடையெல்லாம் போனீங்கன்னா அவங்க குழம்புலாம் அந்த சிக்கன் கால் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குருமா சால்னா அதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் சிக்கன் கால் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ உண்மையாக அந்த சிக்கனோட கால் உண்மையாக ஏதாவது மருத்துவ குணங்கள் இருக்கா? அதெல்லாம் சாப்பிட்டா வந்து பயங்கரமாக மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? சிக்கனோட மற்ற பகுதிகளை விட இதில் ஏதாவது ஸ்பெஷல் சத்துக்கள் இருக்கா? அதெல்லாம் விரிவாக பார்த்துருவோம் இந்த காணொலியில். வாங்க. முதல்ல சிக்கனோட காலுக்கும் சிக்கனோட மற்ற பகுதிகளுக்கும் நம்ம நியூட்ரிஷனில் என்ன வித்தியாசங்கிறது பார்த்துடலாங்க. இப்போ நார்மலாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் சிக்கனோட பிரெஸ்ட் பகுதி வெறும் அந்த கறிப்பகுதி மட்டும் தோல் இல்லாமல் சாப்பிட்டோம்னா ஒரு 100 கிராமில் 160 கலோரிகள் கிடைக்கும். 25லேருந்து 28 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கலாம். கொழுப்பு வந்து ஒரு 3லேருந்து 4 கிராம் கிடைக்கலாங்க. ஸோ நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து அந்த கொழுப்பு கூட வேணாம், எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வேணான்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு மட்டும் பொதுவாக சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே சிக்கன் முழுசாக சாப்பிட்றாங்க, தோலோடு சாப்பிட்றாங்க, எல்லா பகுதியும் சேர்த்து சாப்பிட்றாங்க அப்படின்னா 100 கிராமில் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 220 கலோரிகள் கிடைக்கலாம். புரோட்டீன் வந்து நம்ம எப்படி அந்த கட்டு வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ அந்த கறிப்பகுதி இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறும். தோராயமாக உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 கிராம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்கலாம். கொழுப்பு வந்து ஒரு 10லேருந்து 12 கிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிக்கன் கால் வந்து என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். சிக்கன் கால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு எலும்பு இருக்குது, அதை சுற்றி நிறையா அதோடய தோல், அந்த கொழுப்பு மெயினாக இருக்குது. அதனால் சிக்கன் காலோட கலோரிகள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராமில் 220 கலோரிகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கனோட மற்ற பகுதியை விட இது கொஞ்சம் கம்மிங்க. ஒரு 100 கிராமில் ஒரு 18லேருந்து 19 கிராம் கிடைக்கலாம். கொழுப்பு வந்து ஒரு 15 கிராம் வரைக்கும் கிடைக்கும். வேறு என்ன இதில் ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக இருக்குது? ஏன்னா நம்ம அந்த எலும்பு, அந்த ஜாயிண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு அதெல்லாம் சாப்பிட்றனால அதிக அளவு கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நமக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைலூரானிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு, அந்த முட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அப்புறம் கிளைசின் வகையான அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்கனோட மற்ற பகுதிகளை விட இந்த கொலாஜன், ஹைலூரானிக் ஆசிட் இதெல்லாம் அதிகமாக வந்து உங்களுக்கு இந்த சிக்கனோட கால் இதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பொதுவாக இது வந்து பொதுவாக வேஸ்ட்டு செய்யப்படுற பகுதி, சரிங்களா? நிறைய இடங்களில் இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனால் அப்படின்னா காமன் வந்து ஹைஜீன். ஏன்னா வந்து கோழி வந்து நடக்குது, அதோட அந்த கால், அதோட நகங்களில் நிறைய கிருமிகள், அழுக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம சரியாக சுத்தப்படுத்தலை அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காரணத்தினாலேயே பொதுவாக சிக்கனோட காலை பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அதை ப்ராப்பராக நம்ம சுத்தப்படுத்தி அதை நம்ம மேபி அட்லீஸ்ட் அந்த நகம் பகுதி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மற்ற பகுதியை நம்ம அந்த கால் பகுதியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினோம்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பொதுவாக இதில் அந்த கொலாஜன், ஜெலாட்டின், அப்புறம் சில அமினோ ஆசிட்ஸ், கிளைசின், புரோலின், ஹைட்ராக்சி புரோலின், இந்த மாதிரியான அமினோ ஆசிட்ஸு இதெல்லாம் நிறைய அளவில் இருக்கிறனால பொதுவாக மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, எலும்பு வலி உள்ளவங்களுக்கு இது வந்து பயன்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கணுங்க. பொதுவாகவே நீங்கள் மூட்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் நீங்கள் எலும்பு மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா பொதுவாகவே கொலாஜன் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா வந்து பரிந்துரைக்கப்படுது. ஸோ அந்த கொலாஜன் அப்படிங்கிறது தான் நம்ம மூட்டுக்கு நடுவில் ஜவ்வு, அதோட முக்கியமான ஒரு காம்பவுண்டுங்க. ஸோ இந்த கொலாஜன் வந்து இப்போ மாத்திரையாக பரிந்துரைக்கப்படுது, நிறைய பேர் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இது வந்து அதிக அளவில் நேச்சுரலாகவே அந்த சிக்கன் கால் அந்த இதில் வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டாலோ இல்லை ஈவன் ஒரு சூப் மாதிரி வச்சு குடித்தா கூட இதனுடைய விஷயங்கள், அந்த எசன்ஸில் வந்து இதெல்லாம் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதனால் இது சாப்பிடும்போது மூட்டு பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னும் ஒரு படி கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஜவ்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதுதான் வந்து நமக்கு அந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, அந்த ஸ்ட்ரக்சர், சரிங்களா, ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது, சரிங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு காங்கிரீட் போடும்போது
நம்ம நிறைய கம்பிலாம் கட்டி எல்லாம் நல்லா கிராஸ் லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் தானே அதில் வந்து சிமெண்ட்டு ஜல்லி அதெல்லாம் போடுறோம். ஸோ அந்த கொலாஜன்கிறது நீங்கள் அந்த காங்கிரீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இப்போ நாம் கொலாஜன் சாப்பிட்றோம், அது அப்படியே போய் நம்மளுடைய ஜாயிண்ட்டெல்லாம் போய் அப்படியே உக்காந்துக்குமா அப்படின்னா இங்கே தாங்க ஒரு சூட்சமும் இருக்குது. ஸோ என்னென்னா, நாம் எந்த உணவுகள் எந்த புரதம் சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுலையே அது வந்து தனித்தனி மூலக்கூறுகளாக அமினோ ஆசிட்ஸாக பிரிஞ்சிடும். அப்படின்னா என்ன, நம்ம ப்ரோட்டீன்னு சொல்கிறோம், ப்ரோட்டீன் அப்படியே ஒரு ப்ரோட்டீன் உள்ளே போகாது, சரிங்களா? அந்த ப்ரோட்டீன் பற்பல அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற மூலக்கூறுகளால் ஆனது. அந்த அமினோ ஆசிட்ஸாக வயிற்றிலே ஜீரணமாய் பிரிஞ்சு அந்த அமினோ ஆசிட்ஸ் ரத்தத்தில் கலக்கும். அப்புறம் கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான அந்த அமினோ ஆசிட்ஸ் கிளைசின், புரோலின், அப்புறம் ஹைட்ராக்சி புரோலின், இதெல்லாம் வந்து அப்புறம் உடம்புல எங்கே தேவையோ அது போய் பயன்படுத்திக்கும். ஸோ கொலாஜன் போய் நேராக போய் அப்படியே கோழியோட மூட்டிலேருந்து நம்ம மூட்டில் போய் உக்காருமா அப்படின்னா அது ஒரு கற்பனை தாங்க, அறிவியல் பூர்வமான ஃபேக்ட் கிடையாது. ஆனாலும் இதில் சின்ன விஷயங்கள் இருக்குது. சில ஆராய்ச்சிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில சமயம் முழுசாக டைஜஸ்ட் ஆகாமல் ஸ்மால் கொலாஜன் பெப்டைட்ஸ் அப்படின்னா என்னது, கொலாஜன் ஃபுல்லாக அமினோ ஆசிட் மூலக்கூறுகளாக டைஜஸ்ட் ஆகாமல் சின்ன சின்ன ஒரு கொலாஜன் ஒரு சின்ன சின்ன ஒரு பெப்டைட்ஸாக வந்து உடையும். அது வந்து ஒரு வேளை வயிற்றில் அப்சார்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு அது நேராக போய் ஜாயிண்ட்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் கொலாஜன்கிற மாத்திரை வந்து பொதுவாக உங்களுக்கு எலும்பு மருத்துவர்கள் வந்து மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக போய் உட்காரலனாலும் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு எல்லாமே ஜாயிண்ட்டு கிடைக்கணும்னாலும் குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஜாயிண்ட்டில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதிக அளவில் இந்த கோழி கால் இல்லை ஈவன் நம்ம ஆட்டுக்கால் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சூப்பாக வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு இது அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா ஒன்றே ஒன்று, அதனுடைய சுத்தம், அந்த நகங்கள், கிருமிகள் அது மட்டும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அல்லது அந்த ஒரு கடைசி பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற பகுதியை நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். ஸோ மெயினாக வயதானவர்களுக்கு, மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஸோ அடிக்கடி வாரம் ஒரு 3-4 நாட்கள் வந்து இது வந்து விலை மலிவானதும் கூட, சரிங்களா? ஆட்டுக்கால்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது விலை மலிவானது. வயதானவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இது நம்ம தினசரி கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட்டோட இது வந்து ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி செய்யலாம், சரிங்களா? அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கட்டாயம் இது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேங்க. கொலாஜன் அப்படிங்கிறது வெறும் ஸ்ட்ரக்சர் தான், சரிங்களா? அதில் கம்பி தான். ஸோ அந்த கம்பி மேலே நாம் வந்து சிமெண்ட்டு, ஜல்லி அதெல்லாம் போட்டால் தான் ஃபைனலாக நமக்கு காங்கிரீட்டு ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? அதே மாதிரி கொலாஜன் நமக்கு உள்ளே போனாலும் ஒட்டுமொத்த புரதங்கள், புரோட்டீன் எவ்வளோ எடுக்கிறோம், அப்புறம் இந்த கொலாஜன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மெயினாக வந்து ஜிங்க்கு, அப்புறம் வைட்டமின் சி, இந்த சத்துக்கள்லாம் மெயினாக தேவைங்க. இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு உள்ளே போய் சேர்ந்தாதான் அந்த இது வந்து ஜாயிண்ட்டு, அந்த எலும்புகள் அதெல்லாம் வலுப்பெறும், சரிங்களா? ஸோ அதனால் இது சூப் வச்சு குடிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும் இல்லை, ஒட்டுமொத்த புரதங்களும் எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் குடிச்சிட்டு சிக்கனும் நீங்கள் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, அல்லது வேறு சைவ புரதங்கள் சாப்பிடுங்க, அந்த புரதங்கள் சாப்பிட்ணும். அப்புறம் ஜிங்க்கு, அது வந்து நட்ஸ் வகைகளில், நான்வெஜ்ஜில், ஈரலில் கிடைக்கும். அப்புறம் வைட்டமின் சி பெஸ்ட்டு, நம்ம நெல்லிக்காய், கொய்யாக்காய், அப்புறம் சிறிதளவில் இந்த ஆரஞ்சு, லெமன் மாதிரியான பழங்கள், இதில் வைட்டமின் சி இருக்குது. இது எல்லாம் சேரும்போது தான் உங்களுக்கு இந்த கொலாஜன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வெறும் இந்த சூப் குடிச்சிட்டாலே ஸ்ட்ராங் ஆகிரும்ட்டு இல்லை, இதெல்லாம் விட முக்கியமானது பயோமெக்கானிக்கல் எக்ஸசைஸ். அப்படின்னா என்னதுங்க, இதெல்லாம் சாப்பிட்டாச்சு ஆனால் சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்கோம் சேரில், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருமானா ஆகாது. இதெல்லாம் பண்ணி நாம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். வயதானவர்களாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? வெறும் வாக்கிங் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஜாயிண்ட்டை வலுப்புறதுக்கு, ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணி இந்த கூட இருக்கிற சத்துக்கள் எடுத்து அதோடு சேர்ந்து இந்த கொலாஜன் உள்ள உணவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது மூட்டுகள் வந்து வலுப்பெறும். ஸோ அதனால் இது நம்ம இந்த வீடியோ ஆரம்பித்தது வெறும் சிக்கன் கால் நல்லதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும்
நாம் வந்து ஒரு ஜாயிண்ட் உண்மையாக வலுப்பெறத்துக்கு வெறும் அந்த கொலாஜன் மட்டும் தேவையா, அதோட மெயினாக என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதை விட எல்லாத்தையும் முக்கியமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ உண்மையாக மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க வெறும் இந்த கொலாஜன் மாத்திரை சாப்பிட்றதோ இல்லை ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதோ சிக்கன் கால் சூப் குடிக்கிறதோ பத்தாது. இத்தனை விஷயங்களையும் கவனிச்சாதான் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கட்டாயம் முட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. அவங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக அமையும்.